இன்றைக்கி நம்ம என்ன விளாட போகிறோம்னா கிராணி சாப்டர் 2 விளாட போகிறோம். அதுவும் நம்ம வந்து கிழவனை வச்சில ஒரு கிழவனை வச்சு விளாட போகிறோம். அதுதாங்க நம்மளுக்கு பெரிய தலைவலியாகவே இருக்க போகுது. ஏன்னா கிழவியாக நம்ம சத்தத்தை போட்டு வந்து கன்று எடுத்து பட்டார் சுட்டுருக்கலாம். அது கிழவனா நான் அவன் 7 போய்கிட்டு இருக்கேன். அவன் எங்கேயோ போயிடுவான், நம்ம எங்கேயோ போய் தொட்டு திடீர்னு வந்து நடுவில் நின்று மண்டையில் வாடா பேராண்டின்னு மண்டையில் போட்டு படுக்க வச்சிருவான். இப்போ அதுதான் நம்மளுக்கு ஒரு சவால் இருக்க போது. நீங்கள் நம்ம பண்ண போகிற எஸ்கேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோர் எஸ்கேப். முதல்ல நம்ம வந்துட்டு டோர் எஸ்கேப் பண்ணுவோம். அதே வந்து நீங்கள் 2 பேர் வச்சு எஸ்கேப் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அந்த இது பார்க்குறோம். எதுக்கு நம்மளுக்கு வந்து கமெண்ட் எது நம்மளுக்கு கூட வருதோ அந்த எஸ்கேப் நம்ம பண்ணலாம். ஓகே நாங்கள் போவோம் மேலே. இன்னும் கிழவனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம போவோம். இங்கே கிழவ பார்த்தீங்களா, இங்கே தான் வந்துட்டான். வணக்கம் பரவாண்டின்னு வந்து துரத்துறான். எனக்கு இதே வேலை தாங்க வந்துட்டு துரத்துறதே படுக்கிறது. இப்போ கேமராவை பார்ப்பான். இன்னும் வரான் பாருங்க, ஆட்டிக்கிட்டே பாருங்க. ஸ்டன் கன் எடுத்து மண்டையிலே போடுறான். அவன் மண்டையிலே டப்புன்னு எடுக்கணும். பின்னாடி தான் இருப்பான். பட்டாரம் வந்து போட்டானா இந்த வரான் பாருங்க. அங்கேயே எடுக்கிட்டு இவ்வளோ நேரம் இருக்குதா போ சாவு. இப்போ முதல்ல நம்ம போய்ட்டு அவனோட பேரனை போய் போட்டுருவோம். ஏன்னா நம்ம முதல்ல என்ன போய்ட்டு அந்த உள்ளுக்குள்ளே ஜாமான் எடுத்துட்டோன்னா நம்ம க்ரௌவர் நம்மளுக்கு எடுக்க சின்னாங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அதான் இவனோட சேஃப்டி எடுத்து நம்ம திறந்துருவோம். ஏன்னா திடீர்னு அவன் எங்கே இருக்கான்னு நம்ம இந்த கேமராவில் கூட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நீ திறந்து வச்சாச்சு. இந்த கேமராவில் தான் நம்ம எங்கே இருக்கான்னு டப்புன்னு வந்து பார்க்குறான். ஓகேங்க இப்போ நம்ம பாருங்க, நம்மளாம் பாருங்க இங்கே பாருங்க. நம்ம ஒரு பட்டன் அவன் எங்கே விழுந்து செத்து போய் கிடக்குறான்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே இப்போ நம்ம அந்த கன் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் போய் தேடுறோம். ஒரு இடத்துல கூட கிடைக்கலனா கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கே தெரியும். கன்னை எடுத்துகிட்டு கிழவனை போட்டு தள்ளிட்டு கீழே போய் அந்த அவனோட பேரண்டியை போட்டு தள்ளணும். ஓகே நம்ம போகிறோம். ஓகே ரன்ச்சு எடுத்துகிட்டு போட்டு நடுவில் கிழவன் வந்தானா மண்டையில் போட்டு போடா சாப்பிடான்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஓகே இப்போ நம்ம போகிறோம், போயிட்டே இருப்போம். நம்ம பாட்டுக்கிட்டு போகிறோம். அவன் வந்தானா ஓட விடுதான், துரத்தோட விடுதான் கிழவனை. ஓகே வேறு என் கேமரா எரியுது லைட்டு. ஓகே இப்போ அவன் எங்கேயோ பார்த்துட்டான். இப்போ சுற்றி முற்றி வர போகிறான் பாருங்க. ஓகே இப்போ கதவு திறன்ட்டு பாருங்க. இப்போ உள்ளுக்குலேருந்து வெளியாவான். வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு. ஓகே ஃப்ரெண்ட் அவன் எங்கே இருக்கான்னு தெரில. ஒரு இதுவும் பக்குன்னு இருக்குது. ஏன்னா அந்த கேமரா லைட் எரியுது பாருங்க ஃப்ரெண்ட். ஏன்னா அவன் லைட் எரிஞ்சால் மட்டும்தான் அவன் பார்க்குறான்னு அர்த்தம். ஆனால் ஒன்றுத்தையும் காணும். ஒரு பக்கத்து ஒரு சைட்டு பயமாகவும் இருக்குது, ஒரு பக்கத்து எஸ்கேப் சீக்கிரம் ஆகிட்டு வெளியாகணும்னு இருக்குது. அந்த கிழவனுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டி விடணும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி இதை எடுத்துப்போம் ஃப்ரெண்ட் மக்களே. ஏன்னா நம்ம வந்து இப்போ 1 டே இந்த முதல் இரவுலேயே நம்ம எஸ்கேப் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம பார்ப்போம். ஓகே இப்போ நினைக்கிறேன் அந்த கிழவன் எழுந்திருப்பான்னு. எந்த மூலையில் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்மளுக்கு எங்கேங்க தெரியும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற எல்லா ட்ராவிலையும் நம்ம உள்ளுக்கு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். இல்லை ஓகே போயிட்டு இருக்கிற எல்லா குசினியில் உள்ள நம்ம கிச்சனில் உள்ள எல்லா ஜாமும் நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே மீட் இருக்கு. நம்ம ஏன் மீட்டு ஓகேங்க க்ரௌவர் நம்மளுக்கு கண்ணு மணிக்கே வச்சுருக்காங்க. மிகப்பெரிய அதிசயங்க. ஓகே நம்ம ஸ்டன் கன் எடுத்துகிட்டு அவனுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு அவனை வர வச்சுட்டு போட்டு தள்ளிட்டு கீழே போய் அவன் பேரண்டியை போட்டு தள்ளிடுவான். பாருங்க கிளவி ஃபோட்டோலாம் மாட்டி வச்சுருக்கான். ரொம்ப பாசம் போல் பொண்டாட்டி மேலே. பாட்டு போட்டோடனே அவனுக்கு பிடிச்ச பாட்டு வரும். ஓகே நம்ம போய்ட்டு ரேடியோவில் போய்ட்டு அந்த பாட்டில் என்னென்ன பாட்டு வரும்னு தெரியாது போல். ஒரு வேளை என் ஆசை பொண்டாட்டி நான் காதலிச்சேன்னு சொல்லிட்டு பாடியிருப்பான். அதெல்லாம் ஒரு 3 அவன் போய் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். இன்னும் வரக்கானோ இல்லை இன்னும் சரி சுட்டதில் இன்னும் மயக்கத்தில் இருக்கானா இல்லை இன்னும் வரலையான்னு பின்னாடி பார்த்தியா வந்துட போகிறான். நம்மளுக்கு ஒரு பக்கெட்டு பயமாக இருக்குங்க. இங்கே இன்னும் ஆளை காணும். அதே நம்ம போய் அவன் பேரண்டியை கொண்டு வச்சுக்க கண்டு கொண்டா சக்கத்தவே நைட்டு வந்துடுவாங்க. நம்மளை அட்டிக்க மொத்தம் அட்டிக்க வந்துடுவான். ஓகே இன்னும் ஆளை காணும். நம்மளுக்கும் என்னன்னு தெரில. சரி நம்ம கிளம்ப ரூம் வழியாக நம்ம கீழே இறங்கி போய் பார்ப்போம். கீழே இறங்கி இருந்தானா பின்னாடி பொடனையில டம்மாறு ஒரு போடு போட்டுருவோம். இன்னும் ஆள் எங்கெங்க போனா ஒரு வேளை தூங்குறானா? டே கிளவா கழுத்து நாய் எங்கே இருக்க பாருங்க. அந்த கிழவனை காணோம். கேமராவை வந்து பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை செக்யூரிட்டி ரூமாக தான் இருக்கான்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா நாங்கள் திறந்து வச்சுட்டு தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பாருங்க கதவு மூடி இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா கிழவன் உள்ளுக்கு தான் இருக்கான். இப்போ பாருங்க வருவான். வணக்கம்டா பேராண்டி அப்படின்னு வருவான். சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. காது கேட்காதுன்னு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாருங்க
ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேனண்டியை போய் டப்புன்னு போட்டு க்ரௌபர் வேறு நம்மளுக்கு வந்து கிச்சனில் தான் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த ஹேண்டு வீலு போய்ட்டு கீழே போய்ட்டு போட்டுடணும். அப்புறம் வந்து செயின் கட்டரும் வச்சு நீங்கள் ஒயர் கட் பண்ணலாம். ஒயர் கட்டரை வச்சும் நீங்கள் ஒயர் கட், ஆனால் ஒயர் கட்டரை வச்சு நீங்கள் செயின் கட் பண்ண முடியாது. ஆனால் செயின் கட்டரை வச்சு நீங்கள் செயின் கட் பண்ணலாம், ஒயர் கட் பண்ணலாம். இப்போ போய்ட்டு அவன் பேரண்டியை போய் ஒட்டியா போடும். பாருங்க நிற்கா போட்டு மண்டையில் போடும். ஓகே கவு சாத்திப்போம். முதல்ல நம்ம கன்னை ரீலோட் பண்ணி வச்சுப்போம். திடீர்னு கிளம்ப வந்துட்டு எவன்டா என் பேரண்டியை போட்டான்னு வருங்க. இங்கே போன பாருங்களா, ஐயோ பாருங்க அது மண்டை உள்ளுக்கு போச்சு போனவங்க. அந்த சென்ட்ரினா வாயை பொழுது கத்தி கிடப்பா. ஹெலிகாப்டருக்கு என்னங்க அவங்க லூசு விட்டுச்சவங்க. ஹெலிகாப்டர் எஸ்கேப்பாக நம்ம பண்ணுறோம். நம்ம எப்போ டோர் எஸ்கேப் பண்ணலான்னு வருமோ அப்போ எல்லாரோட எஸ்கேப்பை கொடுப்பானுங்க. அதுதான் நமக்கு எடுப்பாக இருக்கும். ஓகே இங்கே போய் பார்ப்போம். ஓகே பார்த்தீங்களாங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், க்ரௌபர் எடுத்து போய் நம்ம கட்டையெல்லாம் நம்ம உடைக்கலான்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் நம்ம எடுத்து போய் உடைக்கலான்னு நம்ம நினைக்கிறேன். ஓகே ட்ராவில் போய் செக் பண்ணுவோம். ட்ராவில் ஒன்றுத்தையும் வைக்க மாட்டாங்க, நல்லதாக இருந்துச்சு வைங்கடா. பேட்லாக்கி ஏதாச்சும் வெப்பன் கீ வச்சுருக்கானுங்க. வெப்பன் கீ வந்து நம்மளுக்கு தான் ஸ்டன் கன் இருக்க. அதே ஒன்று கன்னுனா நம்ம போய் புல்லட் வந்து நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும் அந்த அம்னோவை. அதே வந்து நம்ம இந்த ஸ்டன் கன்னா நீங்கள் சுட்டோன்னே எடுத்து வச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஃபியூஸ் பார்த்தீங்களா. ஓகே நம்ம உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. நல்லதாக கொடுத்தா கடவுளே நல்லதாக வேண்டிக்கோங்க. என்ன இதுங்க நல்லதுங்க, டோர் ஹேண்டில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த டோரை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ க்ரௌபர் எடுத்து போயிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு அந்த கட்டையெல்லாம் இருக்கோம்ல அந்த கட்டையை நம்ம உடைக்க போகிறோம். ஓகே வாங்க போவோம். கிழமை ஒன்றும் வந்திருக்க மாட்டானே. முதல்ல நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த கேமரா மட்டும் பிளிங்க் பண்ணிச்சுன்னா கண்டுபிடிச்சிக்கோங்க. அவன் வந்து நம்ம இது கேமராவில் தான் நம்மளை கண் கூட பார்த்து கேஸ்லின் கிடச்சிருங்க. போட் கீ இப்போ வந்து நம்ம போய் தேடுவோம். இப்போ வந்து போட் எஸ்கேப் வந்து நம்ம எல்லாமே கிடச்சிருச்சு சொல்கிறேன். ஏன்னா நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆனால் போட் எஸ்கேப் வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல டோர் அதோட என்ன சொல்லுவாங்க வீல் அந்த ஸ்டேரிங் தெரியுமா, அந்த போட்டோட ஸ்டேரிங் கிடச்சிச்சுன்னா போட் எஸ்கேப் பண்ணிடுவோம். இல்லை பேட்லோக்கி இப்போ வர நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல. நம்ம மேலே நம்ம போட் கீ பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ நம்ம போய் பார்ப்போம். தேடுற ஒரு இடத்துல எல்லாத்தையும் தேடுவோம். ஓகே இப்போ நம்ம கிளம்ப மேலே தான் இருக்கான்னு ஒரு சந்தேகத்தோடு போவோம். மேலே இருந்தானா பட்டுன்னு போட்டுருவோம். ஓகே கொஞ்சம் கேமரா பார்ப்போம் பிளிங்க் பண்ணுதான்னு. ஓகே ஸ்டன் கன்னை எடுப்போம். கழிட்டு நான் எங்கே போகிற நினைக்கிறேன். அவன் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே அவனுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம போட்டு விட்டு அவனை மேலே இருக்கும். அவனோட எப்போ போடும் வருவான் போல. இந்த பாட்டு கேட்கப்பட்ட எப்படி தான் அவனுக்கு காது கேட்கும்னு தெரியாது மக்களே. ஓடி வந்துடுவான். என்னமோ உயிரை அடித்து கொண்டுற மாதிரி வந்துடுவான் இந்த ரேடியோ தட்டுனா. இன்னும் ஆளை காணோம். ஒரு வேளை கேமரா செக்யூரிட்டி ரூமில் எங்கேயாச்சும் நாத்தவளை பண்ணிக்கிட்டு இருக்கானா. டே கிளவா உங்கா வந்துடுறா. டே உன்னை சுட்டு விட்டு நாங்கள் நிறைய வேலை பார்க்க வேண்டியதா. ஒன்று நிறைய ஜாமான் எங்களுக்கு கிடைக்கணும். இன்னைக்குன்னு பார்த்து ஒரு இடத்துல கூட ஜாமான் வைக்கலைங்க இந்த கிழமை. ஓகே இன்னும் ஒன்று கிழவனை காணோம். சரி நம்ம கீழே இறங்கி போய் பார்ப்போம். கீழே இறங்க வேணாம், நம்ம அந்த சைட் கீழே வரணும். திடீர்னு இந்த இடத்துலேருந்து வந்தானா இவன் வந்தாலும் செய்வான். ஏன்னா இவன் வந்து முதுகில் தான் அடிக்க பார்ப்பான். முன்னுக்கு வந்து அடிக்க மாட்டான். எனக்கு பெரிய ரஜினின்னு நினப்பு. அப்படியே நெஞ்சு தூரம் அடிக்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்களாங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்களா. எக்கலவா பின்னாடி தான் இருக்கடா. டே கூட்டி கிளவனே பாருங்க பார்த்துருக்கும் போது சாவு. ஓகே இன்னும் நம்ம டோர் எஸ்கேப்புக்கு ஒரு க்ரௌபர் மட்டும் டோர் ஹேண்டில் மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், க்ரோபர் எடுத்துகிட்டு க்ரோபர் எங்கே போட்டோன்னு தெரியல. க்ரோபர் எடுத்துகிட்டு முதல்ல நம்ம க்ரோபர் எடுத்துகிட்டு நம்ம கதவு பிளாங்கை உடைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் நிறைய ஜாமான் கிடைக்கணும். நீங்கள் ஹேண்டில் கிடைக்கல, நிறைய ஜாமான் நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க விடுது. இன்னைக்குன்னு பார்த்து எங்கே தான் வச்சுருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. எங்கே இதுங்க என்னமோ உழுவுது மேலே என்னமோ உழுஞ்சி தானுங்க. அது என்ன அலாரம்? என்னமோ குச்சி. அது வந்து இப்போ நம்ம இந்த ரூமுக்கு போனால் ஒரு அலாரம் கிளவி என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போ ஒரு ஜாமான் கிடைக்கலங்க. எங்கே தான் நம்ம போய் தேடுறது எனக்கே தெரில.
இன்னும் நிறைய ஜாமான் இருக்குன்னு எடுக்கணும்ல. எவ்வளோ ஜாமான் தான் எடுக்கிறது நம்மளுக்கே தெரில எங்கே எவ்வளோ தான் எடுக்கிறதுன்னு. ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் உளிவோம். ஒரு இடத்துல போய் கொஞ்ச நேரம் உளிவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கேமரை நம்ம வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்ம உளிவோம்.